ஐம்பெரும் காப்பியங்களுக்கான ஆசிரியர்களை முதல்ல பார்ப்போம். ஐம்பெரும் காப்பியங்கள்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இவை ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள். இதில் சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், வளையாபதி பெயர் தெரியவில்லை, குண்டலகேசி நாதத்தனார். ஐந்து சிறு காப்பியங்கள் யாதென்று பார்ப்போம். நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோத காவியம், நீலகேசி, சூளாமணி. இவை ஐந்தும் ஐந்து சிறு காப்பியங்கள். இதில் நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதுபோல உதயகுமார காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யசோதா காவியத்தின் நூலாசிரியர் வெண்ணவலூர் உடையார்வேள். நீலகேசி ஆசிரியர் பெயரும் தெரியவில்லை. சூளாமணி தோலாமொழி தேவர். நாயன்மார்கள் 63 பேர்கள். அதில் சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றினார். சம்பந்தர் திருக்கடைக்காப்பு. அப்பர் அல்லது அவருடைய மறுபெயர் திருநாவுக்கரசர், அவர் தேவாரத்தை தந்தார். சுந்தரர் திருப்பாட்டு. மாணிக்கவாசகர் திருவாசகம். திருமூலர் திருமந்திரம். இலக்கண நூல்கள்: அகத்தியர் எழுதிய நூல் அகத்தியம். தொல்காப்பியம் தொல்காப்பியர் நூலாசிரியர் தொல்காப்பியர். நேமிதாதம் குணவீர பண்டிதர். தண்டி அலங்காரம் தண்டி. நன்னூல் பவனந்தி முனிவர். இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். நன்றி.